நண்பர்களுக்கு இனிமையான ஒரு பயணம். ஆமாங்க, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கான கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க வீடியோ. இந்த விழாக்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளே போய் நிறைய பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கார்த்தி அப்கமிங் பெஸ்ட் ஆக்டர். நீங்கள் வருங்காலத்தில் நிறைய படத்தில் இவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தில் வரக்கூடிய என்ன படம் அது, சஞ்சய் ராமசாமி தர்பூசணி சாப்பிட்ற சீனை இவர் பண்ணி காமிப்பார். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 படத்தில் நம்ம தனுஷ் கிளைமேக்ஸில் பண்ணுவார் கழுத்து இருக்கிற சீனை, அதையும் நம்மளுக்காக பண்ணி காமிப்பார். ஓகே, ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கார்த்தி அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கார்த்தி வந்தாக்கா இவர் நல்ல நடிகராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணிங்க. வாங்க நம்ம அப்படி சுனை எங்க இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே ரொம்ப மேலே போயிட்டாங்க, தெரிஞ்சுங்களா? வாங்க போய் பார்ப்போம். சின்ன ஒரு குறும்படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில் அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. சாரோட தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒரு அருமையான ஒரு இனிமையான கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தவே தெரியுது, இந்த லொக்கேஷனில் பூமியை விட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாலாஜா தரமட்டத்தை விட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 அடி இருக்குமாப்பா? இருக்காது, 300லேருந்து மீட்டர் இல்லை, அடி கேட்குறேன். ஓகே, ஒரு 400லேருந்து 500 அடி இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ உயரம் மேலே வந்திருக்கும். இது ஏறத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மூச்சு வாங்குது, ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக கூட இருக்குது. நம்ம நேர்பை இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாக்கிங் போகணும், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு ஒரு இயற்கை சூழல் இல்லாத இடத்துல போய்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. இது மாதிரி இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகளை என்னால் பார்க்க முடியுது. அதெல்லாம் பெயர் நம்மளால் சொல்லவே முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாக மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குது. நாக மரங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காட்டு வேப்பிலை சொல்லுவாங்க, அந்த மரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. குறிப்பாக இங்கே சுனை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சுனையை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடமானா நீங்களே பாருங்கள். ஒரு அருமையான இடம், அருமையான மரங்கள், அருமையான குன்றுகள், அருமையான ஒரு இயற்கை சூழல் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண போகிறீங்கன்னாக்கா பாதுகாப்பாக ஒரு 4-5 பேர் கூட்டிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே இங்கே இருக்காதிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சரியான லைட் வெளிச்செல்லாம் இங்கே கிடையாது. ஒரு மிருகங்கள், அப்புறம் கொடிய விஷப்பூச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், ஏதோ விஷப்பூச்சி பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஓகே, மேலே ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டை போட்டுருக்காரு இல்லைங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா பிரபல யூடியூபரு எஸ்பிஎஸ் மொபைல் டெக் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்கும். மறக்காமல் போய்ட்டு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா என்கிட்ட அவர் சொல்லிட்டே இருக்காரு, நீ மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாலோஸ் ஏற்றிட்டே போயிட்டுருக்க, எனக்கு கொஞ்சம் ஏற்றி விட சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அவர் நிறைய ஃபுட்டு வீடியோவும் போடுறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் ஃபுட்டு ரிவ்யூ அப்படி ஒரு சேனலு, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா அவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக மலை ஏறினா சார் பாருங்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா உக்காண்டாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு அடக்கி பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் பேர் கார்த்தி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் மேலே அழகாக தங்குறதுக்கான இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வழின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போட்டு இந்த பக்கம் அம்பூரி போட்டுருந்தது. ஆனால் அதுக்கான வழித்தடங்கள் இருக்கானாக்கா வழித்தடங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு போகிறதுக்கான வழிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி வழிகள் இருக்கும், ஏரோ மார்க்ஸ் போட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேலே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சமதளமான இடத்துக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், ஒரு 5 மணிக்குள்ளே மலை மேலேருந்து கீழே இறங்கிக்குங்க. ஏன்னா நிறைய இருட்டாயிடும், நிறைய விஷ ஜந்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமூக விரோத செயல்கள் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா மொரட்டு சிங்கிள் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கப்புள் ஷூட் பண்ணாமல் தானே ஷூட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், ஏதோ நல்ல ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே நீங்கள் மலை மேலே வந்துட்டீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைம் நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா தை மாதம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு குன்று இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா எல்லாமே ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்குது. அது என்ன ஒயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேக்ஸிமம் வந்து பனி தான் இந்த டைமில் இருக்கும். அந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தண்ணி இருக்குது. அது வந்து காவேரி பக்கம் போகிறதுக்கான ஏரிக்கான ஒரு தொடர்ச்சி அப்படி சொல்லியிருக்காங்க. காவேரி பக்கம் ஏரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை போய் முடிஞ்சால் பார்ப்போம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே நம்ம பார்த்த மாதிரி அந்த தர்கா ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த தர்கா வந்து பல வருடங்களாக இருக்கிறதாகவும் இது வந்து காவேரி பக்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே வந்து அவங்களுடைய இன்பத் துன்பங்களை வந்து பரிமாறிக்கொள்வதாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சுற்றுலா தலமாகவும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதை பயன்படுத்திங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரென்த்தாக வாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து வாங்க. ஒரு காலையில் டைமில் வந்தீங்கன்னாக்கா வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம். இது ஃபாரஸ்ட் பர்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோட பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியிருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் நெருப்பு பற்ற வைக்கிறது இல்லை வேறு ஏதாச்சும் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் நீங்கள் பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது கொஞ்சம் பாதுகாப்பு குறைவான ஒரு இடம் தான். அதெல்லாம் வந்து வரும்பொழுது நண்பர்களோடு கூடி வாங்க. வண்டிலாம் வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு முடிஞ்சால் மேலே வந்து குடிக்கிறது தண்ணியில் எடுத்து வந்தாங்க. தண்ணிலாம் மேலே கிடையாது, கரண்ட்லாம் கிடையாது. நெட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா கிடைக்குதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஊர்கள் இருக்குது, நெட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். டோல்கேட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் வந்து எதனா ட்ராவல்ஸ் போயிட்டுருக்கீங்க, எதனா விலாக் போயிட்டுருக்கீங்கன்னாக்கா போகிற வகையில் நிறுத்தி இங்கே வந்து நீங்கள் உள்ளே டோல்கேட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னாக்கா வந்து இந்த மலைக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஒரு அருமையான ஒரு மலை, ஒரு அழகான குன்றுகள், சமதள இடங்களும் உள்ளே வந்தால் இருக்குது. நிறைய மரங்களை பார்க்க முடியுது. ஒரு தர்கா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப ஒரு இங்கே இருக்கிற கற்களை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய மக்கள் வர்றது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது சரியாக பராமரிக்கல. நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடமா உங்களுக்கு இது அமையும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய அந்த இறுதி உடலை பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அங்கே தெரியுது இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த நான் சொன்ன அந்த இறுதி உடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே வைக்கப்படுது. இங்கே வந்து நிறைய சமதள இடங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. சமதள இடங்கள் இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இது மாதிரியான ஃபோட்டோஸும் வீடியோஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்தீங்க, நல்லா டச் ஃபோன் வச்சிருக்காங்க, நல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை ஐஃபோன் வச்சிருக்காங்கனாக்கா இது மாதிரி உங்களுக்கு பிரம்மாண்டமான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இப்போ எப்படி கார்த்தி சார் வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருக்கிறோம். நானாக இது நம்ப முடியாத அளவுக்கு அது மாதிரியான விஷயம் ஃபோட்டோலாம் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல 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 அல்ல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. பின்னாடி திரும்பி புலி வருது. பின்னாடி புலி வருதுன்னு சும்மா பொய் சொல்லிட்டேன். உன் முன்னாடி இருக்கிறதே புலிதாயா? அந்த புலிக்கு முன்னாடி இருக்கிறது இந்த சிங்கம். தொண்டை இது உண்மையாவே அந்த காலத்து சேவருங்க சார், அப்படியே இருக்கும். தெய்வம் அசையாக முட்டாங்க. ஆட்டு பண்ணைங்க தான் வச்சுருந்தோம். இந்த பக்கத்தில் ஆடு பண்ணை வச்சுருந்தாங்க. அடியில் புகுந்து அது ஒன்று இடுக்குது, அவ்வளோதான் விஷயம். ஆனால் உண்மையிலே ஆனால் அது வந்து பார்த்தா மழை வந்து கல் வளருது, கல்லெல்லாம் வளராது. அந்த மரோட வேறு தள்ளி விடுது, அதுதான். ஓகே சார். ஆமாம், அதுதான் இதாகிடுச்சு எனக்கு. பார்த்து அதுக்கு முன்னாடி போனால் ஒரு நல்லா நல்ல ஒரு வியூ கிடைக்கும். அது இவ்வளோ தூரம் அது வேறு வீடியோலாம் பார்க்கலையா?
கொம்பு ரெடி பண்றா. ஹாய் மக்களே, இந்த மலையோட ஒரு சிறப்பம்சம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போகிற வியூ பாயிண்ட் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்க. இந்த வியூ பாயிண்ட் வேறு நோக்கி போயிட்டுருக்கோம். பல ரிஸ்க் எடுத்து டிவி டீம் வந்து எஸ்பிஎஸ் டீம் சேர்ந்து போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் எல்லா ஏரிகளையும் இருந்து பார்க்கலாம். நீங்கள் சன்செட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த வியூவிலேருந்து. அவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் இது. அதுல பெரிய ஏரியா ஏரியா இது. ஆறா பா எந்த ஆறு பா அது? ஆறு சார், அது ஆர்ஐடி காலேஜ் பேடிக்கிற ஏரியா. ஓ ஏரி பார்த்து இப்படி வழி வளர்ந்து இது வருஷம் காட்டு எல்லாம் பார்த்து விளையாட்டு வாழ வாழ சொல்லி பாருங்க. டூ இது ஏதோ கட்டி வச்சுக்கிறாங்க. சுத்தம் சொன்னியா? இதுதான் மலையோடைய சுனை நீர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். எப்போவுமே இதில் தண்ணி வற்றினது கிடையாது. தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ மட்டும். சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய கலரை மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து கோல்டு கலரில் வர ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களுக்கு இதை காமிச்சிட்றேன். தெரியுதுங்களா? தெரியுதா தெரியல. ஓகே, கோல்டு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே நம்ம அந்த வியூ பாயிண்ட் ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாலும் வந்து வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த சுனை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம கீழே அந்த ஒரு சுனை பார்த்தீங்கன்னாக்கா வந்து லைட்டாக வந்து அந்த நீர்வீழ்ச்சி வந்ததுக்கான ஒரு இடம் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து இந்த சுனையிலிருந்து நீர் வந்து கசிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா கீழே வரதை நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் இங்கே கிடைக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே வந்து ஒரு நீர் சுற்றி நீர்நிலைக்கான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். படத்தில் காட்டுவாங்களா அப்படியே மேலே இருந்து. அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு பக்கத்தில் வியூ அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர் பேசுவாங்க கேவ் மாதிரி குட்டியாக இருக்கும். இந்த பாறை கீழே கேவ் இங்கே வந்த வழி இந்த வழியாக தான் நம்ம போய் அப்படி அந்த வழியாக போயிட்டு அப்படி இந்த வழி இந்த ஒயிட் பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த வழி கட் பண்ணின்னு இது வந்து இந்த கல் அது பாருங்க, அங்கே பைக் போய் பாருங்க. அப்படி சின்ன வழி தான் உள்ள எகிரி எகிரி 10க்கு அப்படியே யோ எகிரி கேக்குதி என்ன எகிரி கேக்குதி கீ குச்சி குதி குதி ரெடி 1 2 குதி குதி குதி. கேட்டு பாருங்க. அப்படி வேற வழியா போறதுப்பா. அப்படிதான் வந்தோம் நம்ம அங்கிருந்து. கீழே போனோமா வாங்க கூப்பிட்டு வர. இங்க இருந்து இப்படி போகணும். வீடியோ பார்த்துட்டு வந்துருக்காரு. இப்படி போகணும். ஆமாம் வந்துட்டேன். கண்ணாமண்ணு போகாது ஏரியா. அவர் சொன்னார் அப்பயே பில்லுல உயரம் இல்லைன்னு வரும்போது சார் கூட்டணும் போயிட்டு வரத்துக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கோம்பா. நம்ம அவ்வளோ நாள் போய் கேட்டா எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டா எங்கள் தாத்தா அப்படியே 1980 உரம் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. மருந்து வச்சுட்டு போயிட்டாரு செடிக்கு ஆயிட்டா வளரணும்னு.
முட்டு சமைச்சிட்டு வந்துட்டா ஒன்று அப்படிதான் பேலன்ஸ் எல்லாம் அப்படியே புல்ல சேர்த்து பிடிங்க கிரிப்பாகும். எகிரித்துக்கா ஃபஸ்ட்டு போனதே வெயில் கட்டுதாங்க. ம் கேக்குதா? ஓ என்ன கண்ணை போய் சாப்பிட்டு நான் இது மாதிரி ஆயிடுவேன், ஆதி மனிதன் மாதிரி ஆயிடுவேன். சார் நீ கேரி வாடா, வீடியோ எடுக்க மேலே வந்த டாப் பேக்களுக்கு அவரு கூட போய் காத்தி குடிவேன். ஆமாம் சார், அப்படி தான் சார் போனோம். நான் தான் இப்படி குறுக்கு வந்தேன். ஆ எகிரி குச்சி வந்துட்டோமா, அங்கே கீழே வந்துட்டோமா அதுக்குள்ள சார் பார்த்து கல் காலை வச்சோம். எங்க கூட்டு போயிருக்கீங்க? வண்டி நம்மளுக்கு வேற எங்கே இருக்குதுப்பா. வரும்போது நாய் மாரி மூத்திர அமிச்சு வந்து தாத்தா கூட்டு இருக்கு பாவம், தாத்தா இருக்கு தான் வந்து போறதுன்னு தெரியல. சுற்றி சுற்றி இங்கே தான் பார்க்குறோம். சுற்றி சுற்றி மலை மேலே தான் கீழே இறங்கின மாதிரியே இல்லை. கார்த்தி ஏதோ இதில் மாட்டினாரு. சரி இல்லை சார் ஒன்றும் கிடைக்கல. அதான் சார் எங்கே ஸ்டெப்பு அவளை 2 அப்பு வாங்க தப்பு. சார் எங்கெல்லாம் பள்ளமாக இது பார்த்து வாங்க டக்கு டக்குன்னு. தெரியாதா? ஐயோ பெரிய பள்ளம், காலை வைக்காத. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பேர் சந்து, என்ன பண்ணுறீங்க? மஞ்சுமல் பாய்ஸ் பேர் சந்துல விழுந்துட போறேன் போயிட்டு. சந்துலாம் கிடையாது, சந்துலாம் கிடையாது. இது நான் போய் காட்டு, இங்கே நில்லுங்க. இல்லையா? இல்லை இருக்கு இரு சார், கொஞ்சம் புதுமையான ரூட், நம்ம தான் போகிறோம் புதிய பாதை. சார் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு. கார்த்தி முகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பயந்து பாருங்க. நோ பயம். சரிங்களா? இது கலர் எது கருப்பாக இருக்குது? ஃபயர் கொளுத்திருப்பாங்க, புல்லெல்லாம் எரியுது. இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் சார், வெயிலே இருக்குதுங்க. கடி ஜோக். ஏய் நீ என்ன சுற்றி சுற்றி மலையை சுற்றி வரலான்னு பார்த்துன்னு நீ? கார்த்தி சார் பற்றி அந்த டைம் வந்து நல்ல ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார். சொல்லி டக்குன்னு சொல்லியா? இல்லை கடுப்பில் இருக்கேன், ஜோக் எதுவும் வரல. இது சமகாமி இருந்துச்சேவா? ஜோக் சொல்லியா? நல்ல நேரம் பார்த்து சிரிச்சிங்க. ஹலோ யாருன்னா இருக்கிறீங்களா? ஆ இப்போ வழி அங்கேயாம்மா வாங்கப்பா. எப்படியோ போயிட்டாமா, நம்ம எப்படியோ போகிறது வழியை கண்டுபிடிச்சு. இது உலக சாதனையில் போட்டுவிடுவோம் வாங்க, அவரை நோக்கி நம்ம டிராவல் செய்வோம் வாங்க. பா தேஞ்சு போன பையிலாங்குதா, அது படிலாங்குதா? வா வா வா. அப்படி அந்த மரம்லாம் இருக்குது, கிராஸ் இப்போ எல்லாத்துலேயும் தான் மரம் இருந்தது, அங்கே தான் மரம் இருக்குது. அப்படி சொல்லிடுறேன் பா. கரெக்டான வழியா? கரெக்டான சார், போ அப்படியே அப்படியே காலை வைங்க சார். ஒன்றியாவா சார்? வைங்க, அவ்வளோதான். இல்லை வரோம். சார் கீழே மேலே கீழே தான் சார். கீழே போனோம் இல்லையே, மேலே தான் சார் போனோம். மேலே போங்க சார். கார்த்தி சந்துலாம் போகிறது வாங்கிக்கோ. மேலே நல்லா பிளாட் ஆடுங்க, வா ஜாலியாக போகலாம். ஸோ அதை போயிடலாம் சார், கால் அடித்து போயிருங்க. இல்லையா அதுக்கு வேணாம். இல்லை வந்துட்டோம். இல்லை அப்போ அந்த இடத்துல மறந்துட போகிறோம். இது சார் அவ்வளோ போய் பில்லுலாம் நான் பார்க்கல. நிறையா
ஐயோ சொன்ன மாதிரி மஞ்சு மல்ஸ் பள்ளமா சார் இப்படி வாங்க என் பின்னாடி வாங்க சார். சார் சொன்ன மாதிரி பெரிய பள்ளம் தான். கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். எங்கே சார் பள்ளம் பார்த்தீங்க? பரவாயில்லையா காலையில் கிளம்ப பள்ளலாம் இல்லை சார். வாங்க உஷார் உஷார் வாங்க சார் வாங்க நம்ம கார்த்திக் முன்னாடி போகலாம். நம்ம பைக் விட்டு தாங்க தான் விட்டுருமாம்பா இதா கூட்டத்திலிருந்து 2 பேர்கள் 2 வழிகளை சார் சார் இங்க பாருங்க வழி ஸ்ட்ரைட் வழி இது பாருங்க அழகா போகுது. அப்போ இது வழின்றார் இவரு. சார் இந்த வழி இருக்கு எங்க சுத்தம் பண்ணிக்கிறீங்க? இல்ல ஸ்டெப் இருக்குங்களா அண்ணாண்டா? ஸ்டெப் இருக்கா சார்? வாங்க வழி சூப்பரா இருக்கு வாங்க. கை விடுங்க. கல்லு மேல கால் வைக்காதீங்க சார். வழி கண்டுபிடிச்சுமா? இந்த வழி பாருங்க சிமெண்ட் வழி. இந்த வழி தான் ஏறுமா? இதா ஆமா 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 கரெக்ட் பா. கார்த்திக் அவர்கள் 500 மதிப்பெண். ஆமாம்பா இங்கே தர்றாங்கம்மா சரகடி பசங்க கூட. அதோ பேர் மொழியில் இங்க பார்த்தா மலை சுற்றுறாரு. எதா தாத்தா 1980 சொன்னாரு. சார் சூப்பரா இருக்கு சார். ஆனா ஒரு டவுட்ல தான் சொன்னாரு சார். ஆனா உண்மையிலே தாத்தா இதெல்லாம் கட்டிடுவாங்க. ஆமாம்மா இல்லை அவங்க ஃபேமிலி தான் அது.